ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரெசிபி வந்து என்னென்னா தட்டை. ஆல்ரெடி நம்ம சீடை பார்த்தாச்சு. அதே மாவை யூஸ் பண்ணி தட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சீடை மாவு. அதுலேயே தான் நம்ம தட்டை பண்ண போகிறோம். ஸோ நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த சீடையோட கண்டினியூஷன் தான் இது. இதில் ஆல்ரெடி வந்து அரிசி மாவு இருக்குது, உளுந்து மாவு இருக்குது, ஜவ்வரிசி மாவு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அரிசி மாவு வீட்டில் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 40லேருந்து 50 செகண்ட் வந்து லைட்டாக சூடு அந்த மாவு ஆகுற மாதிரி மட்டும் வறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜவ்வரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஆட் ஆனது தான் இது. இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எள்ளு வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேல ஆல்ரெடி வந்து நான் கடலைப்பருப்பும் பாசி பருப்பு இருக்கு இல்லையா, பாசி பயிரை நம்ம பொங்கலுக்கு போடுவோம்ல, சிறுபருப்பு, அதுவும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் மஸ்ட், கொஞ்சமா இதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, முக்கியமானது வந்து வெண்ணெய் இல்லாட்டினா நீங்க எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு அந்த எண்ணெயை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், சூடான எண்ணெயை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம பண்ணும்போது வந்து அது எல்லாமே வெண்ணெயில பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இவ்வளோதான் தட்டைக்கு தேவையானது. இதை நம்ம பிசைஞ்சிடலாம். அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் அந்த வெண்ணெயை வந்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிப்போம். இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த பதப்படுத்தின அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அரிசியை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அது நிழல் காய்ச்சல காய வச்சு மிஷினில் கொடுத்தாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி, அதை நல்லா சளிச்சுட்டு ஒரு தடவை வறுத்துக்கோங்க. கோலம் மாவு பதம் வரணும். நீங்கள் அந்த மாவை வந்து இப்படி நீங்கள் கோலம் போடும்போது கம்பி இழுக்க வரணும், அதுதான் பதம். அதுக்கப்புறமா அதை மறுபடியும் ஒரு ஜல்லடையில் கொட்டி சளிச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் பதப்படுத்தின அரிசி மாவு. அது இடியாப்பத்திலிருந்து எல்லாத்துக்குமே அந்த மாவு வந்து யூஸ் ஆகும். சீக்கிரமாக கெடவே கெடாது, வண்டும் வராது உங்களுக்கு. இன்கேஸ் அது இல்லாட்டினா அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸை நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசியை வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்க, நம்ம சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கு மாவு. இப்போது இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் இது இருக்கு இல்லையா, நார்மலாக ஆயில் வாங்குவோம்ல, ரீஃபைண்ட் ஆயில் வாங்குவோம்ல, அந்த ரீஃபைண்ட் ஆயிலோட பேக்கெட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு வந்து சின்ன சின்ன உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாகும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டானதை எடுத்து
பண்ணிக்க வேண்டியதான். ஒரே ஈவனாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும். கேஸ் வரலைன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா பூரி மாதிரி புஷ்ஷு உப்பும். அப்போது எங்கெல்லாம் உப்பிச்சோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நமத்து போன மாதிரி ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் தான் வேகணும், அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லா வரும். இல்லாட்டினா நீங்கள் இப்போ வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாது. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா சாஃப்டாகிடும் தட்டை. அதனால் எப்போயுமே வந்து மீடியம்லேருந்து அந்த ஸ்லோ ஃப்ளேமுக்கு உண்டான நடுவில் ஒரு ஃப்ளேம் ஒன்று வரும், அதுலேயே நீங்கள் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து ரிட்டைன் ஆகும். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓசையெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெடி. இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பராக கிறிஸ்பியான தட்டை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.